ஹலோ ஃப்ரெண்ட், தமிழ்ல பார்த்துட்டு எல்லாரும் உள்ள வந்திருப்பீங்க. நீட் ஸ்கேம் பத்தி நம்ம சேனல்ல மட்டும் இல்ல, இந்த இந்தியா ஃபுல்லா பேசப்படுற ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏகப்பட்ட குழப்பங்கள் பார்த்தீங்கன்னா நீட்டை பத்தி வந்துட்டு இருக்குது. நீட் அப்படின்ற ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்கு வேணாம் அப்படின்றதோட இந்தியாவுக்கே ஃபர்ஸ்ட் வேணுமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்ப பெருசா பேசப்பட்டிருக்குது. நீட்ல என்ன நடக்குது, நீட்ல என்ன ஸ்கேம் போயிட்டு இருக்கு, கூடவே பாத்தீங்கன்னா ரீ நீட் அப்படின்ற ஒரு பெரிய ஹேஷ்டேக் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்ச நீட் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கேம் வந்து போயிட்டு இருக்கு. ரீ நீட் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கலாம் வந்து நிறைய ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த நீட் ஆனது இந்தியால அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசப்படுற ஒரு விஷயமா வந்து இப்ப மாறிட்டு இருக்கு. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா சொல்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன். 2022ல அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நீட் எக்ஸாம்ல 0% ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து 720க்கு 720 மார்க் எடுத்தாங்க. அதாவது யாருமே எடுக்கல. 720க்கு 720 ஆன மார்க் வந்து யாருமே எடுக்கல. ஆனா அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 2023ல கிட்டத்தட்ட 2 பேர் மட்டும் வந்து 720க்கு 720 மார்க் அதாவது ஃபுல் மார்க் எடுத்தாங்க. அப்போ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் எடுத்திருப்பாங்க? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யாரும் எடுக்கல, அதுக்கப்புறம் 2 எடுத்திருப்பாங்க இல்லையா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 இல்ல 6 அப்படி கூட எடுத்துக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லனா வந்து யாருமே பழைய மாதிரி யாருமே எடுக்காம கூட இருந்திருக்கலாம் இல்லையா? பட் இந்த தடவை 720க்கு 720 அதாவது சென்டம் எடுத்தவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 67 ஸ்டூடெண்ட்ஸ். இந்தியால இருக்கிற எக்ஸாம்ல டஃபஸ்டான எக்ஸாம் நாங்க வந்து அறிவாளியரை செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எக்ஸாம்ல கிட்டத்தட்ட 67 பேர் வந்து பாத்தீங்கன்னா சென்டம் எடுத்து கிளியர் பண்ணிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஒரு எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க்கும் இருக்கு. தப்பா ஆன்சர் பண்ணா கண்டிப்பா மார்க் போயிடும். எப்படி இது பாசிபிள்னு கேட்டீங்கன்னா 67க்கு 67 மார்க் எடுத்தவங்க மட்டும் இல்லாம அது போக அந்த 67 ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து கரெக்டா 6 பேர் பாத்தீங்கன்னா ஒரே எக்ஸாம் சென்டர் சேர்ந்தவங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒரு क्वेश्चनக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா 4 மார்க். சப்போஸ் ஒருவேளை வேற ஒரு क्वेश्चन நீங்க தப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா எடுத்த 4 மார்க்ல இருந்து அதாவது எடுத்து முன்னாடி நீங்க கரெக்ட்டா வச்சிருக்கிற 4 மார்க்ல இருந்து கட் ஆஃப் மார்க் மூலமா ஒரு மார்க் வந்து மைனஸ் ஆகும். இந்த கணக்கு படி பாத்தீங்கன்னா அதாவது முன்னாடி நான் சொன்னேன்ல அந்த கணக்கு படி பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ல 720 எடுக்கலாம்ப்பா. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து சாலிடா 719 718 அது மாதிரிலாம் எடுக்க வந்து சான்ஸ் இல்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் போகும் அதை விட. ஏன்னா வந்து கட் ஆஃப் மார்க் அதுல இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ல 718 719 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. மேத்தமெட்டிக்கலி அப்படி ஸ்கோர் பண்ற வாய்ப்பே இல்லை. எக்ஸாம்பிளுக்கு ஒரு क्वेश्चन அதாவது மொத்தம் 720 மார்க், அதுல வந்து ஒரு क्वेश्चन வந்து நீங்க தப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா 4 மார்க் போயிடுமா? 4 மார்க் போனது இல்லாம ஒரு மார்க் வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணதுல ஒரு மார்க் போயிடுமா? அப்ப வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா 5 மார்க் போயிடுமா? அப்படின்னு பாத்தீங்கன்னா 715 மார்க் வரைக்கும் தான் நம்மளால எடுக்க முடியும். ஆனா இந்த எக்ஸாம்ல நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் 718 19 அதெல்லாம் எடுக்கிறது வந்து சான்சஸே இல்ல. ரெண்டு முக்கியமான கேள்வி பாத்தீங்கன்னா வந்து பசங்க வந்து முன் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாள் பாத்தீங்கன்னா எப்படி வந்து 720 மார்க்குக்கு 67 பேர் கரெக்டா வந்து 720 மார்க் எடுத்தாங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே எக்ஸாம் சென்டர்ல இருந்து எப்படி 6 பேர் வந்து 720 மார்க் எடுத்தாங்க அப்படின்றது. தேர்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 718 719 அப்படின்ற மார்க்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் போக இன்னும் ஆச்சரியம் ஊட்டுற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட் வர வேண்டிய டேட் பாத்தீங்கன்னா ஜூன் 14. ஆனா இந்தியால எலெக்ஷன் ரிசல்ட் வந்துட்டு இருக்கிற வேகத்துல சூட்டோட சூட்டா பாத்தீங்கன்னா வந்து நீட் எக்ஸாமோட ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த நியூஸ்ல யாராச்சும் பேசுவாங்களா? எலெக்ஷன் பத்தி தான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல வந்து ரிசல்ட்டை வெளியிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா கேட்கப்படுது. எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய क्वेश्चंस என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் அதாவது இந்த நீட் எக்ஸாம் நடத்துறது NTA அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. அவங்க எந்த அளவுக்கு நேர்மையா இந்த எக்ஸாம் நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சோஷியல் மீடியால ரெவல்யூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. 4 வருஷம் உழைப்பு 67 பேர் வந்து எப்படி 720க்கு 720 எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க. செகண்ட் क्वेश्चन என்னன்னு கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரே எக்ஸாம் சென்டர்ல இருந்து வந்து 6 பேர் வந்து 720 மார்க் எடுத்திருப்பாங்க. தேர்ட் क्वेश्चन என்னன்னு கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா எப்படி 718 719 அப்படி மார்க்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கேள்வி வந்து கேக்குறாங்க. இதுக்கு NTA அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து என்ன ரிப்ளை கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா மே 5 அதாவது இந்த வருஷம் தான் மே 5ஆம் தேதி வந்து ஒரு சில பேர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இன்விஜிலேட்டர் இருப்பாங்களா அதாவது ஹால் சூப்பர்வைசரா இருப்பாங்களா அவங்க வந்து ஷீட் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு வந்து டிலே பண்ணிட்டாங்க. சோ அதனால வந்து எங்களுக்கு கிரேஸ் மார்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி கிரேஸ் மார்க் கொடுக்க சொல்லி எங்களுக்கும் ஆர்டர் வந்ததால நாங்களும் கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துட்டோம். இந்தியால பாத்தீங்கன்னா 1 லட்சம் சீட் இருக்கு. அதாவது நீட் சீட் வந்து 1 லட்சம் சீட் இருக்கு. அந்த 1 லட்சம் சீட்டுக்கும் எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொரு மார்க்குமே வந்து கால்குலேட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ அத்தனை பசங்களும் வந்து கேட்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ப நான் இத்தனை வருஷமா படிச்சது எல்லா உழைப்பும் வேஸ்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. இந்த நீட் உருவாக்குன காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா டஃப் எக்ஸாம் வைக்க போறோம் யாராலையுமே வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணமா தான். ஆனா ஏன் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படி எப்படி வந்து 67 பேர் வந்து 720க்கு மார்க் சென்டம் ஃபுல்லா எடுத்தாங்க.
பட் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் பேசிட்டு இருந்தாங்க. பட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா லீகலா பாத்தீங்கன்னா அப்படி ஒரு விஷயம் அப்படி நடந்ததா வந்து எதுவுமே தெரியல. பட் 67 பேரும் எப்படி கிளியர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறப்போ சில நீட் சப்போர்ட்டர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பேட்டர்ன் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் வரப்ப அடுத்தடுத்து என்னென்ன கொஸ்டின் மாதிரி வரும் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோ அதனால வந்து அவங்க கிளியர் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் கமிங் டு தி டாபிக், நீட் படிக்கிறதுக்கான கோச்சிங் சென்டர் பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. ஆனா வந்து அந்த பேட்டர்னை கிளியரா கண்டுபிடிச்சி சென்டம் அடிக்கிறாங்க, அதாவது 720க்கு 720 அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வந்து கோச்சிங் சென்டர் தான் இருக்கு. அது எங்க சைடுல இருக்குது? ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா நார்த் சைடுல மட்டும் தான் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு காலேஜோ ஒரு ஸ்கூலோ ஒன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த காலேஜ் இல்ல அந்த ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற ஒரு டியூஷன் சென்டரோ இல்ல ஒரு கோச்சிங் சென்டரோ பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூலோட பேட்டர்ன் அந்த ஸ்கூலோட கொஸ்டின் பேப்பர்லாம் எப்படி இருக்கும்ன்றது வந்து அந்த சுத்தி இருக்கிற கோச்சிங் சென்டர் டியூஷன் சென்டர்லாம் கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஈஸியா வந்து அந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சு ஈஸியா வந்து கிளியர் பண்ணலாம்னு பார்த்திருப்பாங்க. அதாவது கிளியரும் பண்ணலாம். பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம்லாம் இல்ல. ஆனா பாத்தீங்கன்னா 67 பேர் வந்து படிச்சு அதுல வந்து 718 719 அப்படின்னு மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா என்ன மாதிரி எக்ஸாமா இருக்கும் இதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாத்துக்கோங்க. கிரேஸ் மார்க் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு சொல்றீங்க. கிரேஸ் மார்க் கொடுக்கறதா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுக்க வேண்டியதானே? உங்க மேல இருக்கிற தப்புக்கு, அதாவது உங்க இன்விஜிலேட்டர் வந்து ஒழுங்கா பேப்பர் கொடுக்காத தப்புக்கு எவனோ ஒரு டாக்டர் எவனோ வந்து டாக்டர் ஆகக்கூடிய ஒரு பையன் வந்து இப்போ வந்து வெளியில போக போறான். அதான் இப்போ நடக்க போகுது. இது பாத்தீங்கன்னா எந்த விஷயத்துல பேர் இதை வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னா கூட பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதையும் தாண்டி ஒருத்தன் வந்து ஒரு மார்க் எடுத்திருக்காங்களா அதை வந்து நீ வந்து கிளியர் பண்ண வேண்டியதானே, அவனை பீட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. பட் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடக்குதா அதை தாண்டி போகணும், அதை விட ஒன்னு அதிகமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம அந்த பிரச்சனையா சரி நம்ம பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை, அதாவது இப்படி வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணி அட்ரஸ் பண்ண கத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனை தான், இதை பத்தி நம்ம பேச ஆரம்பிப்போம். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சொல்யூஷன்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணி குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் see. நீட் எக்ஸாம் எழுதுன எல்லாருக்குமே நியாயம் வேணும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதை ஒழிக்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் மூலமா நானும் வந்து சேர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ மூலமா. நீட் வந்து பாத்தீங்கன்னா திணிக்க கூடாது. எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிடிச்சிதான் எடுத்துக்கணும். நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நாய்ஸ் கிரியேட் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நியாயம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். லெட்ஸ் ஷேர் மேக்ஸிமம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.